வணக்கம் நண்பர்களே. தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முழு நீள திரைப்படம் யூடியூப்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாக போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுதே எங்கே ஒரு மிகப்பெரிய சமூக பதற்றம், இனக்கலவரங்கள், மத கலவரங்கள் தமிழகத்தில் கைதுக்கு விடுமோ என்கின்ற ஒரு பயம் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கோஷ்டி கிளம்பியிருக்காங்க. எப்படியாவது தமிழகத்தை பிடித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் எதை வச்சாவது எப்படியாவது தன்னுடைய ஆட்சி இங்கே வர வேண்டும் என்றால் மதத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும். நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த படம் எப்படி போய் பார்த்தோம்னா கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க முடியாத ஒரு படமாக அது வந்திருக்கிறது. இடைவெளிக்கு முழுவத ஒரு காட்சியெல்லாம் பார்த்தோம்னா கேவலமா இருக்கும். வழக்கம் போல ஒரு சிலர் எடுக்கிற மாதிரிதான் அடங்கமறு அத்துமீறி கொடுப்பானுங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு. நேருக்கு நேராக நீங்கள் அசிங்கப்படுத்துவது யாரை? தாழ்த்தப்பட்ட மக்களை கேவலமானவர்களாகவும் கஞ்சா குடிக்கிறவனாகவும் மது போதையில் இருப்பவனாகவும் பெண்களை துரத்தி நாசம் செய்வனாக காமிக்கிறீங்க. இப்படிலாம் செய்வது கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதான்? சோறு திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களா? இன்னும் அசிங்கமா கேட்கணும் போல கோபம் வருது. ஆனாலும் உங்களைப் போல பண்பற்றவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னாக்க இளவரசன் மரணத்தையும் கொச்சப்படுத்திட்டீங்க. கொன்னது எவன்னு தெரியாது, எவன்னு தெரியும் ஆனாலும் தெரியாது. அதை சொந்த சாதியில் இருப்பவர்களை செய்ததாக ஒரு கதையை கட்டிவிட்டு இருக்கிறீர்கள். இடையில அல்லேலூயா பாபு. இந்த தமிழகம் அமைதியாக இருக்கிறது. இங்கு சாதிய கலவரங்கள் இல்லை என்று கூற முடியாது, சாதிய சங்கடங்கள் இல்லை என்று கூற முடியாது. ஆனாலும் இங்கே எல்லாரும் அவரவர்கள் வேலையை பார்த்துக்கொண்டு அமைதியாக கடந்து செல்கிறார்கள். இங்கு படித்த மாநிலமாக இருக்கிறது, எல்லாவற்றிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. இங்கு இருக்கின்ற வசதிகள், இங்கு இருக்கின்ற எல்லா விதமான கட்டமைப்புகளும் வேறு எந்த மாநிலங்களும் கிடையாது. இப்படி ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறதை கைப்பற்றிவிட்டால் நாம் நினைப்பதை சாதித்துக் கொள்ளலாம் என்கின்ற வெறியில் சிலர் செய்கின்ற ஒரு வேலையாகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பீகாரை பூர்வீகமாக கொண்ட திரு ஹெச் ராஜா அவர் தான் இந்த படத்துடைய கதாநாயகன். அவருக்கு எல்லாருமே அது வில்லன் தான். இந்து சமய அறநிலையத்துறையா வில்ல, போலீஸா வில்ல, எல்லாரும் வில்ல. தாழ்த்தப்பட்டவர்களா கெட்டவர்கள். அவங்க வசதி தக்க மாதிரி ஒரு சில கேரக்டர் அது நல்லவங்களா தெளிச்சுக்கிறாங்க. என்ன நடக்குது? இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? பணம் வேணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செஞ்சுக்கோமா? சோதனை திங்கிறோம். இந்துக்களை ஒன்றுபடுங்கள் சொல்றீங்க, ஆனால் எல்லா இந்துக்களும் ஒன்றா? நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஆனாலும் உங்களுக்கான பதவி வெறி, மத வெறி, சாதி வெறி, அந்த அறிக்கையை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்க. சமூகத்தில் எந்த மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். தமிழர்கள் பண்புள்ளவர்கள். இந்த மாதிரி ஒரு சில தருதலைகள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் கடந்து விடுவார்கள் என்பதுதான் கடந்த கால உண்மை. இந்து சமய அறநிலையத்துறைய வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் எல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்களா இல்லையானே தெரியல. இந்து மத நம்பிக்கைகளில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும், இந்துக்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும். அங்க ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ, ஏன் இந்து என்று சர்டிபிகேட்ல போட்டு மத நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனோ அங்க வேலைக்கு போக முடியாது. அங்க இருப்பவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான். அந்த கோவில் நிர்வகிப்பவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான். அந்த கோவில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவங்களும் இந்துக்கள் தான். எல்லாருமே இந்துக்கள் தான். இந்துக்களால் நிர்வகிக்கப்படுகின்ற ஆலயங்கள் தான் அங்கு இருக்கின்றன. அதுல அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஆலயங்களுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மதத்தை வைத்து வயிறு வளர்க்கின்ற கூட்டத்திற்கு தான் பிரச்சனையாகிறது. மதத்தை வைத்து பணம் வளர்க்கின்ற கூட்டத்திற்கு தான் பிரச்சனையாகிறது. எதுக்கு எடுத்தாலும் அந்த மதத்துக்காரன் கெட்டவன், இந்த மதத்துக்காரன் கெட்டவன், இந்த சாதிக்காரன் கெட்டவன், அந்த சாதிக்காரன் கெட்டவன், நீங்க மட்டும் தான் நல்லவங்கன்னு சொல்லிக்கிறீங்க. எல்லா வரவும் எடுத்து பேசிடலாம். ஒரு கோவிலுக்குள்ள நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தெரியும். சாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் என்ன செஞ்சிருக்கீங்கிறதும் தெரியும். இவ்வாறான ஒரு குப்பையான ஒரு படத்தை எடுத்ததுக்காக வெட்கப்படணும். ஆனா வெட்கப்படுறதுக்காக தயாரா இல்லை. இங்கு மனிதம் வேண்டும், இங்கு சமத்துவம் வேண்டும், சாதி சமய பேதமற்ற சமூகம் வேண்டும். உடனே சொல்லுவாங்க நாங்க ஒரே நாடு,
ஒரே சட்டம் ஒரே மதம் சொல்றோம், அதை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பின்பற்ற தயாராக இருக்கணும். காலனி இல்லாத நாட்டை உங்களால் உருவாக்க முடியுமா? சாதிகள் இல்லாத நாட்டை உங்களால் உருவாக்க முடியுமா? சாதிகளால் ஒரு எல்லை கூட போட்டீங்களேன், இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி. இந்த தெருவு அந்த தெருவு கூடாது, இந்த தெருவு பார்க்கக்கூடாது, இவன் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. அந்த எல்லை கூட உங்களால் நீக்க முடியுமா? அப்படின்னா ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மதம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அந்த மதத்துக்காரன் அதை பண்ணிட்டாங்க, இந்த மதத்துக்காரன் இதை பண்ணிட்டாலும் நீங்க பண்ண தவறுகள் என்ன இருக்கு நீங்களே சுய பிரச்சனை செய்து கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? சமணர்களுக்கு என்ன இருந்தது பேச தயாராக இருக்கீங்களா? சமண படுக்கைகள் எங்கெல்லாம் மலைக்கு மேல வந்ததுங்கிறத பேச தயாராக இருக்கிறீர்களா? எப்படியெல்லாம் மன்னர்கள் மதமாற்றப்பட்டார்கள் பேச தயாராக இருக்கீங்களா? மன்னனை ஒழிய மக்களை ஒழிச்சு மக்களை மதமாற்றின கதைகளை பேச தயாராக இருக்கிறீர்களா? அதற்கு பிறகு நாம் பேசலாம். இஸ்லாமிய படையெடுப்பு, கிறிஸ்தவ மதமாற்றம், இதெல்லாம் அப்புறம் பேசலாம். தமிழகம் அமைதியாக இருக்கிறது, தமிழகம் நல்வழியில் சென்று கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் சாதி மத இன வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவர்களுக்குள்ளேயே மூடி மறைத்து சமாதானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவங்கெல்லாம் கிளம்பி வந்து இங்க ஒரு பூதத்தை விதைக்கிறதுக்கு வராங்க. எதை எதோட முடிச்சுக்கணும்? என்ன காரணத்துக்காக இந்த படத்தை நீங்க எடுத்தீங்க? இந்து மத தத்துவங்களை சொல்லி நிறைய படங்கள் இருந்திருக்கு, அதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதை நாம் பார்த்து ரசிக்கவும் செய்திருக்கிறோம். அவர்களுடைய கருத்துல அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனா இவெல்லாம் கெட்டவன், இவெல்லாம் இருக்கவே கூடாது, இவெல்லாம் போயிடணும், இவெல்லாம் செத்துணும், சமூகத்துக்கே தேவைக்கூடாதுங்கிற விஷத்தை கிடைப்பதற்காகவே படங்களை எடுப்பது எவ்வளவு கேவலமான செயல். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க படத்தை பத்தி, இது எடுத்ததுக்கு பதிலா எங்கேயாவது மற்றதையெல்லாம் உங்கள் பார்வைக்கு விட்டு வருகிறேன். ஜெய்ஹிந்த்.